The 10th Economics, lesson number 23, Environment and Sustainable Development. In the earlier lesson, you have learned about economics development and how it can improve the quality life of people. Goods and services are produced to satisfy human wants. The production of various goods and services requires resources, both man man-made and natural. As more goods are produced, more resources are used up. The process of production not only uses up resources but also causes other problems. For example, when goods are produced in factories, the factories emit smokes and pollutes the air we breathe. Similarly, sewage discharges into river pollutes our drinking waters. As the demand for goods and services keeps increasing, so does the demands of resources. As a result, resources are getting depleted and being damaged irreparably. As we cut down forests, pollute the air and rivers, the mine minerals from the earth, we destroy nature. Such a destruction of nature is adversely affecting human life. ஸோ இங்கே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயர்மெண்ட் அப்படின்னாக்கா இந்த நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை அதை பற்றி தான் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெவலப்மெண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற லெசன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்தோம். ஆனால் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் கிடையாது, நம்ம தேவை மட்டும் கிடையாது, நம்ம ரிசோர்ஸஸையும் நம்பி தான் இருக்கும். அதான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ மேன்மேட் ரிசோர்ஸஸ்னு ஒன்று இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஒன்று. ஆனால் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டிபெண்ட் பண்ணி தான் நாம் இருக்கிறோம். அது மூலமாகவும் நிறைய கூட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நிறைய ரிசோர்ஸ் நாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு கூட்ஸ் தயாரிக்கிறோம்னா அந்த ஃபேக்ட்ரிலேருந்து வெளியே வர புகையாகட்டும், இல்லை அது ஏர் பொல்யூட் பண்ணுது. அந்த ஏரை தான் நாம் ப்ரீத் பண்ணுறோம். நாம் மட்டும் இல்லாமல் எல்லா லிவிங் பீயிங்ஸும் ப்ரீத் பண்ணி அதனால ப்ராப்ளம் வருது. அதையாட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே ரிவரில் கலக்குறாங்க. அது ரிவரை பொல்யூட் பண்ணுது, ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே பொல்யூட் ஆகுது. அது மூலமாகவும் எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் ஆஃப் கூட்ஸ் அதிகமாக ஆக இந்த ரிசோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், கெடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேவை அதிகமாக இந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் கட் பண்ணுறோம், ஏரை பொல்யூட் பண்ணுறோம், ரிவர்ஸை பொல்யூட் பண்ணுறோம், மைனிங்ஸ் அதாவது எர்த்தை மைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நேச்சரை டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த டெஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் லைஃப்பை எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் இங்கே நம்ம பார்ப்போம். So 23.1, the environment, definition of significance. The environment encompasses all living and non-living things occurring naturally on earth or some region thereof. It includes all the biotic and abiotic factors that influence each other in nature. All the living elements like birds, animals, plants, forests, etc. comprise the biotic elements. On the other hand, everything non-living like air, water, rocks, sun, etc. are examples of abiotic components of the environment. A study of environment is thus the study of interrelationship between the abiotic and biotic components of environment. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, என்வாயர்மெண்ட்னா என்ன? என்வாயர்மெண்ட்டுங்கிறது ஒரு லிவிங் பீயிங் அண்ட் அதாவது ஒரு லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் சேர்ந்தது. இந்த பூமியில் நான் லிவிங் திங்ஸும் இருக்குது, லிவிங் திங்ஸும் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான் என்வாயர்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பயோட்டிக் அண்ட் அபயோட்டிக் ஃபேக்டரும் இருக்குது. அதுவும் நேச்சரை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அபயோட்டிக்னா என்ன, பயோட்டிக்னா என்னன்னாக்கா பேர்ட்ஸு, அனிமல்ஸு, பிளான்ட்ஸு, ஃபாரஸ்ட் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயோட்டிக் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் லிவிங் லைக் ஏர், வாட்டர், ராக்ஸ், சன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அபியோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் என்வாயர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்வாயர்மெண்ட் ஸ்டடியில் இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப், இந்த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்க்கும் அபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்க்கும் நல்லா இருக்க இன்டர் ரிலேஷன்ஷிப்பு இந்த என்வாயர்மெண்ட்டில் என்ன எப்படின்னா நம்ம வர டாப்பிக்கில் பார்க்க போகிறோம்.